நாளிலே நமக்கு தேவனுடைய செய்தியை பிரதர் சைமன் அவர்கள் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை பற்றி ஒரு காரியம் சொல்லணும்னா, நான் இந்த தேசத்தில் வந்த பின்பு அல்லேலூயா, நாங்கள் பேச்சுலராக இருக்கும் பொழுது அவர் வீட்டில் பைபிள் ஸ்டடி நடக்கும். அல்லேலூயா. நான் பேச்சுலர் வேலையெல்லாம் முடிச்சு கலப்போட அங்கே போய் நிற்கும் பொழுது முதலாவது அக்கா எங்களுக்கு கட்லெட்டு கொடுப்பாங்க, சேமியா உப்புமா கொடுப்பாங்க, மக்ரோனி கொடுப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அல்லேலூயா, அவங்களுக்கே தெரியும் இந்த பிள்ளைங்க வராங்க, அதெல்லாம் அது வார்த்தை இல்லை, அதாவது ஆகாரம் வேணும். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை முக்கியம். அதை கேட்கறதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு கருசனையோடு எங்கள் சபையை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம். அல்லேலூயா. இந்த நாளில் நம்மளோடு கூட வந்து நம்மளை ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நடத்த நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமா கரம் தட்டுவோமா? எங்களுடைய சபை சார்பாக அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசாக கொடுக்கிறோம். இப்போ கூட செஞ்சிருக்கலாம். நம்ம மக்கள் சபை மக்களாக சந்தோஷமா கேட்டுக்கலாம். ஆமா, நம்ம சபை சார்பாக உங்கள் சார்பாக எனக்கு கொடுக்குறோம். பின்னாடி டைம் இருக்காது. அவங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை இந்த அருமையான மாலை வேளையில் ஒரு சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஃப்ரெண்ட்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் என்னை அழைத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவசரப்படியாக அநேக வருஷங்களாக நான் மிக அறிந்த நெருங்கிய ஒரு குடும்பம். நான் சுகமில்லாமல் இருந்தபோது சொந்த சகோதரி சகோதரராக இருந்து என்னை மிக அருமையாக கவனித்து கொண்டு இம்மட்டுமா என்னை காத்து வழிநடத்துகிற ஒரு அன்புள்ள ஒரு குடும்பம் என்றுதான் நான் சொல்லுவேன். அதிக நேரமானபடினால் சுருக்கமாக ஒரு செய்தி பகுதிக்குள் நாம் கடந்து செல்வோம். முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Acts chapter 20 verses 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Take heed therefore unto yourself and to all the flock over which the Holy Ghost hath made you overseer, to lead the church of God which hath purchased with his own blood. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, தேவனே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த சபை சார்பாக உம் சமூகத்தில் ஒரு முறை ராஜா நாங்கள் உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாய் ஒரு குடும்பமாக வந்து உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீ கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து ஆவியானவரை எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஞானத்தை தந்து உம்முடைய வசனத்தை புரிந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து தேவனே உமக்கு நாங்கள் சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட நீ கிருபை செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்துக்கூடாய் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பிதாவே, ஆமென். விசேஷமாக இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது சபை என்றால் என்ன என்ற ஒரு காரியத்தை அந்த இடத்தில் எழுதப்பட்டது. அப்போஸ்தலர் எழுதுவது என்ன, அவருடைய இரத்தத்தினால்
சம்பாதிக்கப்பட்ட சபை. இங்க போர்டில் வந்து ஒரு வார்த்தை இருக்கு, ஆர் வி வர்தி. ஆர் வி வர்தி? நான் இதுக்கு பாத்திரனா இருக்கிறேனா? அஃப்கோர்ஸ், அவருடைய ரத்தத்தினால் நாம் சபையாக காணப்படுகிறோம். we made nothing, we have done nothing. நாம் செய்தது ஒன்றுமில்லை. பவுல் சொல்வது போல அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தினால் நாம் நியாய தீர்க்கப்பட்டிருக்கிறோம். we were justified by having faith in him, not by works. இப்பேற்பட்ட சபை குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் அநேக காரியங்கள், கடைசி காலகட்டத்தில் சபைக்கு அநேக எச்சரிப்பும் உண்டு. விசேஷமாக நாம் இருவரை குறித்து நாம் வேதாகமல பார்க்கலாம். ஒன்று பேதுரு. பேதுரை குறித்து நாம் வாசிக்கும் போது நான் அநேக வசனங்கள் பயன்படுத்துவதில்லை, ஏன்னால் சொல்லுகிற வசனங்கள் வேதத்தில் உண்டு என்று நீங்கள் ஏற்கனவே அறிந்தவர்களாக இருக்கிறபடினால் அது சுருக்கமாக சொல்லிக்கொண்டே போகிறேன். பேதுரு ஒரு செய்தியை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். 3000-5000 ஜனங்கள் வந்து சேர்க்கப்பட்டதாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலை குறித்து நாம் தியானிக்கும் போது அந்த அளவுக்கு அவருடைய செய்தியில் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டதாக அல்ல, சபையில சேர்க்கப்பட்டதாக எழுதப்படவில்லை. ஆனால் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதிகமாக ஞானம் வேதத்திலும் சரி, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து, ஆண்டவருடைய ரகசியங்களை குறித்து பார்க்கும்போது, ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை குறித்து பார்க்கும்போது அதிகமாக அறிந்தவர் யார் என்று பார்க்கும்போது பவுல் தான். பவுல் தான். ஏன் இந்த ஒரு வித்தியாசம்? பேதுருவும் தேவனால் அழைக்கப்பட்டவர், விசேஷமா இது ஒரு முக்கியமான ஒரு சீஷனாக காணப்படுகிறார். அது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம்தான். ஆனால் சபை என்று நாம் சொல்லும் போது தேவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் உண்டு. பேதுரு போல ஊழியக்காரர்கள், எஸ்பெஷலி பீட்டர் வாஸ் an evangelist, அவருடைய ஊழியத்தில் அநேக ஆத்மாக்கள் சபைக்குள்ள வந்திருந்தாலும் அந்த ஆத்மாக்களை கடைசி வரைக்கும் அவர்களை ஸ்திரப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தி பரலோக ராஜ்யத்துக்குள் சேர்க்கும் வரைக்கும் வழிநடத்துவது வந்து பவுல் போல ஊழியக்காரர். So it may be an easy job to bring people inside the church, but tuning them, maturing them, preparing them till the end of the salvation, till the end of the coming of Christ, it's a work of another minister. வேதத்தில் பவுலை குறித்து நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்பேற்பட்ட ஊழியக்காரர்கள் தான் போதகர்கள், அல்ல பாஸ்டர், இல்ல ஃபாதர், இல்ல பிரீஸ்ட் என்று நாம் சொல்கிறோம். இவர்களுடைய முக்கிய கடமை என்ன? சபைக்குள் வருகிறவர்களை பரலோகத்துக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போற சேர்க்க வரைக்கும் இவர்களை கண்காணித்து சரியான பாதையில வைக்கிறது தான் இவருடைய முக்கிய நோக்கம். அதான் சபை போதகர் என்று நாம் சொல்கிறோம். ஃபாதர் யார் என்று சொல்லலாம், இல்ல பாஸ்டர் என்று சொல்லலாம், இல்ல டீச்சர் என்று சொல்லலாம், சில நேரத்தில் பிஷப் என்றும் சொல்வதுண்டு. சில சபைகள் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் செய்கிற ஊழியம், அதான் வேதத்தின் அமைப்பு, புதிய ஏற்பாட்டின் அமைப்பை நாம் பார்க்கும்போது சுவிசேஷத்துக்கு பிறகு, சுவிசேஷம் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் சகல காரியங்களும் எல்லா விதத்திலும் நமக்கு போதித்த பிற்பாடு அப்போஸ்தலர் நடவடிக்கை என்ற புத்தகம் கொடுக்கப்பட்டு, அப்போஸ்தலர் நடவடிக்கைனா சபையின் ஆரம்பம். அன்று சீஷர்களாக பெந்தெக்கோஸ்து நாள் அன்றைக்கு அப்போஸ்தலர்களாக மாறின சீஷர்கள் ஆரம்ப கட்டத்தில் சபையை ஆரம்பித்தார்கள். அவர்கள் தான் சபையை ஆரம்பித்து வைத்தார்கள். அது எப்படி நடந்தது என்று அப்போஸ்தலர் புத்தகங்கள், ஆனால் அதுக்கு பிற்பாடு வருகிற ரோமா புத்தகத்திலிருந்து யூதா புத்தகத்துக்கு பிறகு நாம் பார்க்கும்போது
நாம் நிருபங்கள் என்று சொல்லுகிறோம், இல்லை எபிசோட்ஸ் என்று சொல்லுகிறோம். அதிகமாய் அதை எழுதினவர் பவுல் தான். இந்த ரோமாலிருந்து யூதா புத்தகம் வரைக்கும் நாம் வாசிப்பது என்ன? சபையை எப்படி இந்த கடைசி காலத்தின் வஞ்சத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், அது எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில இவர்களை வழிநடத்த வேண்டும் நோக்கத்தோடு எழுதப்பட்ட புத்தகங்கள். அதுக்கு பிற்பாடு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வெளிப்பாடு. அதாவது அது சபையின் நியாய தீர்ப்பா இருக்கலாம், அல்ல உலகத்தின் நியாய தீர்ப்பா இருக்கலாம். அதிலிருந்து காத்துக்கொள்ளத்தக்கதாக இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது. இன்றைக்கு நாம் சபை என்று சொல்லும்போது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. A pastor has a great responsibility. ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெட் நேம் வச்சிருக்கிறார். என்ன? ஆடுகள், ஷீப்ஸ். காரணம் என்ன? அது ரொம்ப ஈஸியாகவே பல இடத்துல மேய்க்க போகிற சுபாவம் உண்டு. எங்கெல்லாம் பச்சை பச்சையா தெரியுதுன்னு செய்யணும், அது மேய்க்கிற சுபாவம் அந்த ஆடுகளுக்கு உண்டு. அதே போலதான் விசுவாசிகள். இவர்களை சபைக்குள் கொண்டு வந்து இவர்களை சரியாக டியூன் செய்து சரியாக அமைத்து வழிநடத்த வேண்டும்தான் ஒரு பாஸ்டருடைய கடமை. அதான் பாஸ்டர்கள் செய்வது. இட்ஸ் நாட் an easy job. அதான் பவுல் குறித்து நான் பார்க்கும்போது, அவர் சபை குறித்து பார்க்கும்போது அநேக எச்சரிப்புகள் அவர் தருகிறார். வாசிப்போம் ஒரு வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். There could be lot of deception. இன்னைக்கு ஒரு பொதுவாக ஆராய்ச்சி சொல்லப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது almost 90% of the believers are deceived. It's not the unbelievers are deceived. It's not the Christians are deceived. அவிசுவாசிகள் வஞ்சிக்கப்படவில்லை, கிறிஸ்துவர்கள் வஞ்சிக்கப்படுவதில்லை. அதை குறித்து பிசாசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பிசாசோட முக்கிய பிரச்சனை என்ன? சபையில சேர்ந்தவர்கள் பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது. அவர்கள் சீஷர்களாக மாறி சீஷர்களிலிருந்து அவர்கள் அப்போஸ்தலர்களாக மாறுவது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம். So he brings deception inside the church. ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வருவான், ஒரு மாயமான உபதேசங்களை கொண்டு வருவான். அதனால்தான் இன்னைக்கு விசுவாசிகள் அநேகமாய் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சரியான உபதேசங்கள் இல்லை. பவுல் கலாத்திய சபைக்கு சொல்வது போல, நீங்கள் அந்த அளவுக்கு புத்திஹீனர்களோ ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே பாக்குறீங்க, அதை முடிக்க பாக்குறீங்க. You are so foolish you are that you started spiritually by spirit, but you are trying to end it up by flesh. மாயமாக இது சில காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. இப்பேற்பட்ட விசுவாசிகள் நாம் பல இடத்துல இன்னைக்கு விசுவாசிகள் பொதுவாக நாம் பார்க்கும்போது பல இடத்துக்கு போவதுண்டு, பல மீட்டிங்களுக்கு போவது, பல கூட்டங்களுக்கு போய் பல சுவிசேஷங்களை பல உபதேசங்களை கேட்பது உண்டு. சில நேரத்தில் பார்க்கும்போது அது பிரமிக்கத்தக்க காரியங்கள் செய்யப்படுவது உண்டு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சபையிலே இது நடக்க மாட்டேங்குது, நம்ம பாஸ்டர் ஏன் இது சொல்றோம் பாஸ்டர் கிட்ட அது பிரச்சனையா பண்ணுவதும் உண்டு. இவைகளை சமாளிக்கத்தக்கதான் ஒரு பாஸ்டருடைய கடமை. பொதுவாக ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கும்போது தகப்பன் என்ன செய்வார்? ஒரு வயதுக்கு விசேஷமாய் பிள்ளைகள் வாலிப வயசு வந்த பிற்பாடு பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம். என்ன? உலகத்துல பார்க்குற எல்லா காரியத்தை அம்மா அப்பா கிட்ட கேட்கறது ஒரு பழக்கம் யார்கிட்ட இருக்கும்? பிள்ளைகள்கிட்ட இருக்கும். எஸ்பெஷலி when they became teenagers.
அவங்களுடைய அப்பா இது வாங்கிட்டு வந்தாங்க, நீங்க வாங்கி தர மாட்டீங்க. அவங்க அம்மா இதெல்லாம் பண்றாங்க, நீங்க பண்ண இது மாதிரி. ஆனா அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க? They tune their children. What is right for us, what is not right for us. எது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு விசுவாசி குடும்பமாக இருக்கிறபடினால் எதை நாம் விரும்ப வேண்டும், எதை நாம் விரும்பக்கூடாது என்று அந்த பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவது பெற்றோர் தான். அதே ஒரு கடமை தான் ஒரு சர்ச்சுடைய பாஸ்டர் செய்வது. He tunes. All the sheep may come and see, I have seen there. அங்க வந்து புல் பச்சையா இருந்தது பாஸ்டர், இங்க புல் பச்சையா இருந்தது, அங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, தண்ணி ஓட்டம் நல்லா இருந்தது. ஆனா அந்த தண்ணி ஓட்டத்துல எவ்வளவு முதலைகள் இருந்தது என்று அந்த ஆட்டுக்கு தெரியாது. அதிலிருந்து காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அங்க சபையின் தலைவனாய் காணப்படுகிற பாஸ்டருக்கு உண்டு. பாஸ்டர் cannot be deceived. கடைசி காலத்தில் பவுல் ரோமாவை எச்சரிப்பது காரணம் என்ன? அநேகர் விசுவாசத்தில் காணப்படுவார்கள், உண்மைதான். ஆனால் சத்தியத்தில் காணப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி. Many will be in faith. நான் இயேசுவை விரும்புகிறேன், இயேசு எனக்காக ரட்சிக்கப்பட்ட, எனக்காக சிலுவையில் அறைந்த எல்லா விசுவாசம் உண்டு. But what is your fundamental faith on the doctrine, which is missing in today's church? So சபை என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு சபையா இருந்தாலும் அந்த சத்தியத்துக்குள்ளாய் அந்த விசுவாசிகளை நிலைப்பதற்காக போராடுகிறவர் தான் ஒரு பாஸ்டர். அந்த போராடுகிற பாஸ்டர் தான் சபை நிலைத்து நிற்கும். Otherwise it will vanish. It won't stay for a long time. சுமார் 35 வருஷங்களா இந்த சவுதி அரேபியாவில் நான் இருக்கிறேன். பல சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஆரம்ப கட்டத்தில் பார்த்த சபைகள் இன்றைக்கு காணும். அப்போது ஒரு 2-3 சபை தான் இருந்தது, தமிழ் சபை என்று சொல்லும்போது. அது எவ்வளோ ஆரம்பித்தது, எவ்வளோ போனது, சில காணாமல் போனது. இதற்கு காரணம் என்ன? பவுல் எச்சரிக்கிறார். வாசிப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்க தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்தவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதற்காக தான் பவுல் அந்த நிருபங்கள், முக்கியமாக கடைசியிலே எழுதப்பட்ட நிருபங்கள் அதிகமாக அவர் எச்சரிக்கை உண்டு. So today we have to realize how we respect our pastor or our leader or teacher. Or we go here and there and take all the garbages which is considered as a spirituality and come and try to input in the church. பல இடத்துல பல உபதேசங்கள் கேட்டு அது சத்தியத்துக்கு புறமா இருந்தாலும் அங்க பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடைபெறுகிறபடினால் பவுல் எச்சரிக்கிறார். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் உண்டு. There is a contradiction between the flesh and the spirit. இன்னைக்கு நடைபெற பெரிய ஒரு வஞ்சகை என்றால் பரிசுத்த ஆவியானவரை மாம்சத்தில் அவர்கள் என்ன பார்க்கிறாங்க, உணர முயற்சிக்கிறார்கள். They try to experience the anointing of the Holy Spirit in the flesh. ஒரு சகோதரிக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, ஞானஸ்தானம் பொதுவாக கொடுக்க விதத்தில் கொடுத்து நான் வந்துட்டேன். அவங்க சகோதரி கொஞ்சம் பொறுத்து எனக்கு ஒண்ணுமே ஆலோசனை. She expected something will happen physically.
எனக்கு ஒண்ணுமே ஆகலை பிரதர், எனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க தான் மாத்தணும்னு சொன்னேன். யூ ஹேவ் டு சேஞ்ச், யூ ஹேவ் டு நோ த ட்ரூத். இல்லை, அந்த 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 அளவுக்கு இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க பல போதகர்கள் இங்க இருக்கலாம், பல பாஸ்டர்கள் இங்க இருக்கலாம், பல சபையை கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருப்பாங்க. These problems you must be facing. Never allow members to lead the pastor. Pastor is the leader. Leader என்று சொல்லும்போது he leads the people. அந்த அளவுக்கு ஒரு பாஸ்டரோ மூப்பரோ சொல்லப்பட்டாலும், ஒரு போதகர் என்று சொல்லப்பட்டாலும் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. He will first will be confused by the members. பிரதர், இந்த சபை 10 வருஷமா நடத்துறானாக்கா இட்ஸ் நாட் ஈஸி திங். சில பேர் ஆரம்பித்துருவாங்க, ஏதோ ஒரு இதனால ஆரம்பித்துருவாங்க, ஆனால் அது தொடர்ந்து அவங்களுக்கே ஒரு பாரமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆராதனத்துக்கு அவருக்கே போரிங்கா இருக்கும். யாருக்கோ தலைமையில் ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பார். You will see that because it's not an easy thing. கடைசி வரைக்கும் அந்த விசுவாசிகளை அவர்கள் அந்த சத்தியத்தை சார்ந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கத்தக்கதாக அந்த சபை விசுவாசிகளை வழிநடத்த வேண்டும். விசுவாசிகள் சபைக்குள் வருவதற்கு காரணம் இட்ஸ் நாட் an entertainment. சில சொல்றது கேட்டு இருப்பீங்க, இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சரியில்லை, வெறும் ஒரு கீபோர்டு தான் இருக்குது. நான் வந்த புதுசு கீபோர்டும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரட்டா அந்த எக்ட்ரே வச்சு வால்ஸ் எல்லாம் சீல் பண்ணி, சில பேர் ரொம்ப அதுக்கெல்லாம் தெரியும், அந்த டோருக்கெல்லாம் அந்த ரப்பர்ஸ் போட்டு டைட்டா ஏர் பேக் டைட் பண்ணி சவுண்டு வெளியே போகக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஆராதனை நடக்க வேண்டும் என்றால் அந்த வியாழக்கிழமை இரவு நாங்கள் அந்த வனாந்திரத்தில் போய் வெளிப்படுத்த ப்ரேயர் பண்ணோம். நான் மூப்பர்களோ பாஸ்டர் அந்த ஏதோ சும்மா குரூப்பா உக்காந்து இருட்டில் அந்த வனாந்திரத்தை ப்ரேயர் பண்ணாதான் வெள்ளிக்கிழமை ஆராதனை நடத்த முடியும். அந்த ஒரு பயத்தோடு நடத்தும் போது வளர்ச்சி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ. அதான் எப்போ சொல்ல, ஃப்ரீடம் இஸ் நாட் குட் ஃபார் தி சர்ச். நெவர். இன்னைக்கு ஃபெலோஷிப் என்ற சவுண்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது? சவுண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, அதுதான் பேசிக். நல்ல ஸ்பீக்கரு, நல்ல சவுண்ட் சிஸ்டம், நல்ல மிக்சரு, இதெல்லாம் இருந்தால் சபை. It's only a minimal thing of requirement. How the word is taught in your church is important. ஒரு பழக்கம் ஆதி சபையில் இருந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது? வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எத்தனை பேருக்கு வேதத்தை தியானிக்கிற பழக்கம் இருக்கிறதுங்க? வேதத்தை வாசிக்கிற பழக்கம் சொல்ல, வேதத்தை தியானிக்கிற பழக்கம். இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங். காலையில் ஏற்றின ப்ரேயர்ல ஒரு அதிகாரம் வாசிக்கிறது, அதோ வாழ்க்கை முழுவதும் சங்கீதம் வாசிக்கிறது, அது வேத வாசிப்பு கிடையாது. வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தையும் கையில் ஒரு பெண்ணும் வச்சுதான் தியானிப்பாங்க. ஒரு செய்தியை நாம் ஒரு இடத்துல கேட்கும் போது அதை ஆராய்ந்து பார்ப்போம், எந்த அளவுக்கு இது சத்தியத்துக்குள்ளாய் சேர்ந்து இருக்கு, how it correctly fits to this truth. நான் பல முறை சொல்வதுண்டு, don't get carried away with what's happening there.
சில ஊழியக்காரர்கள், சில உதாரணமாக சொல்ற சில ஊழியக்காரர் சில தீர்க்கதரிசனம் சொன்னபடினால், அந்த தீர்க்கதரிசனம் நல்ல நடந்தபடினால் இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சர்டிபிகேட் கொடுப்பது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. ஒரு மரித்தவன், ஒரு ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்திருந்தாலும், if he rises a dead person in the name of Jesus, don't judge him by that. இது அந்த பழைய ஏற்பாட்டிலே மோசே எச்சரித்த ஒரு காரியம். என்ன எச்சரித்தார்? உங்களில் தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாலும், இல்ல சொப்னங்களை விவரிக்கிறவர்கள் காணப்பட்டாலும், அவர்கள் சொல்வது நடந்தாலும், ஆனால் அவர்கள் உங்களை மற்ற தேவர்களை வணங்கத்தக்க உங்களை ஒருவேளை அழைத்தால், அதாவது இப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் செய்தாலும் அவருடைய போதனைகள் உங்களை மற்ற பாதையில் வழிநடத்தும் போது அவர்களை கல்லெடுத்து எரிந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார். That is the ultimate weakness of today's church. We get carried away. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை பார்க்கும்போது மற்றவங்க அவங்க குறித்து பேசுவதும் சரி, அவருக்கு சொல்வது பேசுவது, பிரதர் இவர் நல்ல தீர்க்கதரிசனம் சொல்வார், சொன்னது நடந்துச்சு பிரதர், பிரைஸ் காட். ஸோ ஈவன் டெவில் கேன் ப்ராஃபஸை. வேதத்தில் பொய்க்கு பிதா ஆனவன் என்று பிசாசை ஆண்டவரை சொல்கிறார். He is a father of lies, 100% correct. But that doesn't mean he doesn't speak truth. He will speak truth. அவரும் உண்மை பேசுவார். ஆனால் நம்மை வஞ்சிக்கத்தக்கதாக ஒரு உண்மையை பேசுவார். உதாரணமாக பார்க்கும்போது பவுலோட ஒரு சூழ்நிலை நடக்குது. அப்போஸ்தலர் பார்க்கும்போது 2 பெண்கள் என்ன செய்தார்களா? அவர்கள் தமிழ்ல என்னவா? they were fortune tellers. இருக்குதா? அவர்கள் இருவரும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு வருகிற காரியங்களை குறித்து சொல்லி, அது தமிழ்ல என்ன வார்த்தைன்னு தெரியல, குறி சொல்வதா? இன்னைக்கு அனைவருக்கு தீர்க்க தரிசனத்துக்கும் குறிக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு இந்து கோயில ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னா அவங்கெல்லாம் அசுத்த ஆவினால் சொல்றாங்க பிரதர். அதே ஆவி சபையில சொன்னா இது பரிசுத்த ஆவி. இந்த அளவுக்கு தான் ஒரு சபையில இன்னைக்கு ஞானம் உள்ளது. அந்த 2 சகோதரிகள் பவுலை பார்த்து 2 காரியங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. என்னது? இவன் தேவ ஊழியக்காரன், ரட்சிப்புக்காக அவன் போதிக்க வந்திருக்கான். he is a servant of God and he knows the way of salvation. இது உண்மையா பொய்யா? அந்த 2 அந்த ஸ்திரீகள் பிரபலமானவர்கள். அதாவது அன்னைக்கு இருக்கிற அந்த இடத்துல பெரிய பாப்புலரான தீர்க்கதரிசிகள். வேதம் அவங்களை குறித்து தவற பேர் சொல்றாரா? அந்த சூழல் பார்க்கும்போது மிக பிரபலமான தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய ஓனர்ஸுக்கு சம்பாதித்து கொடுக்கிற ஒரு சகோதரிகளாக காணப்பட்டார்கள். தொடர்ந்து பவுலை பின்பற்றும் போது பவுல் கண்டிக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பொதுவான ஊழியக்காரங்க நான் இருந்தா என்ன செய்திருப்பாங்க? 2 popular prophets, so-called prophets, is confirming I am the servant of God. சொல்லுங்க பிரதர், எனக்கு தான் லாபம். I will love to entertain them because already they are popular prophets and they confirm that Simon is a servant of the living God and he knows the way of salvation. And சொல்லும்போது நான் என்ன செய்வேன்? அவங்க பஸ் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், லஞ்சுக்கெல்லாம் காசு கொடுத்து எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு தான் சொல்லுவேன். ஆனா உண்மையான சத்தியத்தை அறிந்த ஊழியக்காரங்க பவுல் கண்டிக்கிறார். அந்த ஸ்திரீகளை கண்டிப்பதில்லை, அந்த ஸ்திரீகள் உள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகளை கண்டிக்கிறார். அந்த ஆவிகள் விட்டு போகிறது. அதோடு அந்த தீர்க்க தரிசனம் சொல்ற வரமும் முடிகிறது. அதற்கு பதிலாக பவுலுக்கும் சீலாசுக்கும் நடந்த காரியம் என்ன? உபத்திரம். அடிக்கப்பட்டார்கள். They were dragged on the streets. பேதுரு சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது 3000-5000 ஜனங்கள் அவர்கள் சபையில சேர்ந்தாலும் அதிகமாய் பேதுரு உபதிரத்தை சந்தித்ததில்லை. ஒரு முறை சிறைச்சாலைக்கு போனார். கடைசியாக மரணத்தில் அவர் இரத்த சாட்சியாக மறுத்தார்.
பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது சுமார் 30 முறை அடைக்கப்பட்டார், சிறைச்சாலையில் போடப்பட்டார். அவர் குறித்து என்னோட சாட்சி இதுதான் என்று ரோமர் 1:9 சொல்ற திஸ் இஸ் மை டெஸ்டிமனி. அந்த டெஸ்டிமனி இன்னைக்கு நம்ம கேட்பது கிடையாது. ஏன்னா எல்லாமே எனக்கு ஆண்டவர் பெரிய காரை தந்தார், ஆண்டவர் பெரிய வீட்டை தந்தார், இதுதான். ஆண்டவரை அடிச்சு உதச்சி ஜெயில போட்டார், தெருவாய் இழுத்துட்டு போனார், அசிங்கப்பட்டேன், நிர்வமாக ஆனப்பட்டேன் என்று எந்த சாட்சி இன்னைக்கு நாம் கேட்பது கிடையாது. Because that doesn't consider as a testimony today. இந்த கடைசி காலத்தில் பவுல் சொல்ற எச்சரிக்கை கவனிக்க வேண்டும். We all confess that Jesus is God, but do you stand in the truth is a question. அந்த சத்தியத்தில் பேசியர்ல எச்சரித்தது போல, காத்தெடுக்கிறது போல இங்கேயும் அங்கேயும் எல்லாம் போது நீங்களும் சில பேர் எந்த ஒரு இது அட்மாஸ்பியர் இருந்தால் சரி அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. எது சரி எது தவறு என்று அவங்களுக்கு அந்த மனநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை. பரிசாக பேதுரு பவுலை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 பேதுரு 3:15. 2 பேதுரு 3:15. நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். 2 பேருக்கும் சரி there was a conflict between both. ஆனால் கடைசியாக பேதுரு சொல்ற ஒரு காரியம், அவர் ஞானத்தோடு எதிர்படுகிறார். கொரிந்தியர் சபையை குறித்து பவுல் எழுதும் போது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி கொரிந்தியன் சர்ச் அதை அறிமுகப்படுத்தும் போது பரிசுத்த சபை என்றுதான், வாசிக்க தேவையில்லை, வீட்டுக்கு போய் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 1 பரிசுத்த சபையாக கொரிந்தியர் சபைக்கு எழுதுவதாக. It's a holy church. But what was the problems in the church? தெரியுமா? எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருந்து தெரியுமா சர்ச்ல? தவறான உபதேசங்கள். பவுல் சொல்லு, நான் பெரியவன் அல்ல, அப்போஸ்தலன் பெரியவன் அல்ல, பேதுரு பெரியவன் அல்ல. டோன்ட் ஆர்கியூ ஆன் திஸ். போதனைகள் ஒரு பிரச்சனை, ஹோலி கம்யூனியன்ல ஒரு பிரச்சனை, அபாத்திரமாக அந்த பரிசுத்தவை அந்த திருவிருந்தில் கலந்து கொள்வதை பவுல் எச்சரிக்கிறார். They did not respect, they did not revere the Holy Communion. Immoral sexual activities were found in the church. அதெல்லாம் நம் குறித்து. ஆனால் அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். பரிசுத்த சபை வரங்களை தவறாக எண்ணி தவறாக பயன்படுத்துவதால் அந்த சபையில வரங்களை குறித்து விவரித்து அந்த வரங்களை இன்னைக்கு சபையில் இருக்கிற குழப்பத்தையும் விவரிக்கிறார். 1 கொரிந்தியர் 14 1 கொரிந்தியர் 12. They were all misguided in the name of the gifts of the Holy Spirit. They were failed to discern it. ஆண்டவருடைய பலிபீட்டிலும் பிசாசுடைய பலிபீட்டிலும் கலந்து கொண்ட ஜனங்களாக கொரிந்திய சபை காண. They were partaking in the altar of God and the altar of the demons என்று பவுல் எச்சரிக்கிறார். இதெல்லாம் இருந்தது அந்த so called பரிசுத்த சபையில். It's not how it looks outside. It is important how the soul stands inside the church. அதான் பவுல் எச்சரிக்கிறார். சபை என்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதிக சபைகள் வளரும் போது, அதிக சபைகள் நாம் பார்க்கும் போது எல்லா சபைகள் ஒன்றுதான் என்று சபையை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது உண்டு. ஒரு சபையை நடத்துவது அது எவ்வளவு கடினமானது என்று போதகர்கள் அறிவார்கள். அதாவது சத்தியத்தில் நிலைத்து நிற்கிற போதகர்கள். Church is not the place of entertainment which the people expect today to be entertained. Church is an university.
எங்கெங்கிருந்தோ பல பேக்ரவுண்ட்ல இருந்து வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஒன்று சேர்த்து சரியான தேவ வசனத்தில் நிலைத்து நிறுத்தி வழி நடத்துவதுதான் சபை. அதை தலைமை காக்குவது அந்த சபையின் போதகர். That is church. I congratulate Brother Joseph for having 10 years to run this church. அவருக்கு தான் தெரியும் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் என்னுடைய பர்சனல் அட்வைஸ், பி கேர்ஃபுல் ஆல்வேஸ் இன் வாட் இஸ் பீங் டாட். அந்த பொறுப்பு ஆத்மாக்களை ரட்சிப்பு வரை, அவர் வருகை வரைக்கும் அல்ல, அவருடைய பரலோகத்தில் போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு பேதுருக்கு அல்ல, பவுலுக்கு இருந்தது. அதான் சபையின் போதகர். இங்க இருக்கிற அநேக போதகர்களுக்கும் நான் தான் சொல்கிறேன், don't make a entertain place of your church. Make it a university, make it a place of educating the believers in the right truth. Amen. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, தேவனே, நன்மையான நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கூட உம்முடைய சமூகத்தில் வர நீ கிருபை செய்தீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த 10 வருஷங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை மட்டுமாய் கட்டி வளர்க்க சகோதரர் ஜோசப் கஷ்டப்பட்ட காரியங்கள், மேற்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றும் நீ ஒருவரே அறிந்தவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வெறும் விசுவாசத்தில் மட்டுமல்ல, சத்தியத்திலும் நிலைத்து நிற்க நீ கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீ சபைக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய 2 காரியங்கள், சத்தியத்துக்குள்ளாய் வழிநடத்துகிறவர் நீர், பாவத்தை உணர்த்துகிறவர் நீர். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சத்தியத்துக்குள்ளாய் நீ வழிநடத்தி பாவத்திலிருந்து அவளை காத்து பாதுகாத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த சவுதி அரேபியாவில் நீ செய்கிற அருமையான காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சபையின் போதகர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய சபைகள் இருக்கிற இந்த நாளின் போராட்டத்தினால் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியானவர் நீர் அவர்களை பலப்படுத்தி சத்தியத்துக்குள்ளாய் சத்திய வசனத்துக்குள் நிலைத்து நின்று உலகத்தை சார்ந்த காரியங்கள் சார்ந்து போகாதபடிக்கு அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சத்தியத்தை நிலைத்து நிற்க விசுவாசத்தோடு சமூகத்தில் வர நீ கிருபை செய்து ஆசீர்வதித்து நீ வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.